ଆସନ୍ତୁ ଏଇଟା ଅଣ୍ଡାର ଭୁଜିଆ ନାହିଁ, ମାଛର ପୋଡ଼ି ମାছ କେମିତି କରିବ ଦେଖିବ। ଆଦରଣୀୟ ବନ୍ଧୁଗଣ ନମସ୍କାର. நம்ம பொல்லோர வச்சு ஆசா குறிச்சு அப்பன மன பி பொல்லோர திபோ. இது முட்டை பொடி மாசுன்னு பார்க்காதீங்க, மீன்ல பொடி மாஸ் பண்ணியிருக்கேன். செம்ம சூப்பரான டேஸ்டா இருக்கும். சண்டே அன்னைக்கு இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. ஏ மச்சோன்னா தமிழ்நாட்டுல காணாங்கல்தி மச்ச கொய்போ ତିନିଟା ମାଛନା 150 rupees ଚେନ୍ନାଇରେ। ଏଇଟା ଭଲ କ୍ଲିନ୍ କରିକି हल्दी लुण पकिकी एमती साइड कट करके आम इडली केमती स्टीम करना सेमती मच को फर्स्ट स्टीम करने दरकार। मीन वो ना कानांगल्ती मीन தான் யூஸ் பண்றேன். அது வந்து மீன்ல வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டுருக்கோம். நம்ம இட்லி எப்படி பாயில் பண்றோமோ அந்த ஸ்டாண்ட்லயே இந்த மீனை வச்சுட்டு ரொம்ப வேக வைக்க வேணாம். நார்மல் கொஞ்சம் ஆஃப் பாயில் இருக்கிற மாதிரியும் இல்லை, நார்மலாக குக் பண்ணாவே ஒரு 5 minutesல இது குக் ஆகிடும். இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வைக்கணும். ଏଇଟା ବେଶୀ ସିଝିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ, ନର୍ମାଲ 10 minutes ଅଥବା 5 minutesରେ ଏଇଟା ସିଝିଯିବ। ଇଡଲି କେମିତି ଆମେ ସିଝି କାଢ଼ି ଦେଇଛୁ ନା ସେମିତି କରିବା ପାଇଁ ଦରକାର। ଏ ଟେଷ୍ଟ ବଢ଼ିଆ ରହିବ। ଯୋଉ ବି ମାଛ ନା ବେଶୀ ଛୋଟ ଛୋଟ କଣ୍ଟା ରହିବ ନାହିଁ ନା, ସେ ମାଛ ଏମିତି କରିବେ ତ ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ରହିବ। ଆଉ ପିଲାମାନଙ୍କୁ ଖାଇବା ପାଇଁ ବି ଅଲରେଡି ଆମେ କଣ୍ଟା କାଢ଼ିକି ଦେବ ନା, ଏ ସାଙ୍ଗରେ ଗୋଟେ ଅଣ୍ଡା ବି ମିକ୍ସ କରିବା ଟାଇମରେ ବି ଏ ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ମୁଁ ଆଜି କରିବ ଅଣ୍ଡା ମିକ୍ସ କରିନାହାନ୍ତି, ଖାଲି ମାଛର କରୁଛି। அது வீட்டில் சின்ன பசங்க இருந்தாங்கன்னா மீன் சாப்பிட மாட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் முட்டை அவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி இது கூட லாஸ்ட்டாக ஒரு முட்டையை மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா முட்டைன்னு நினச்சி மீனை சாப்பிட்ருவாங்க. மீனில் வந்து எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். பசங்களுக்கு அது எப்படியாவது சாப்பிட வைக்கணும். ஆனாலும் என் பொண்ணு வந்து சாப்பிட மாட்டா, அவளுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும் அந்த டேஸ்ட்டு. சாப்பிடாதவங்கள ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க வேணாம் அப்படின்ட்டு தான். ஆனால் என் பையன் சாப்பிடுவான். சரி அவனுக்கு இந்த மீன் வந்து கொடுத்தா ரொம்ப நல்லது அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணுறேன்। ମାଛ ଭଲ ସିଝିଗଲା, ସିଝିବ ମାଛର ଉପରେ କାଢ଼ିବା ଟାଇମ୍ରେ କଣ୍ଟା ଅଲଗାଟା ଆସିଯିବ। ଏ ମାଛ ନା ବେଶୀ ବଡ଼ ବଡ଼ କଣ୍ଟା ରହିବ, ଷ୍ଟ୍ରେଇଟ୍ ରହିବ, ଛୋଟ ଛୋଟ କଣ୍ଟା ରହିବ ନାହିଁ। ସେଇଟା ପାଇଁ ମୁଁ ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ଥଣ୍ଡା ହେଇଗଲା ତ ମୁଁ ନିଜେ ସବୁ କାଢ଼ିକି ଖାଲି மாଂச सब கடிக்கு சைடில் ரக்குச்சு। மீன் முள் வந்து இது ஒரு முள் தான் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், சைடில் கொஞ்சம் சின்ன முள் இருக்கும்। அது மூணையும் க்ளீன் பண்ணி இப்படி எடுத்தாச்சு நான்। வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன்। அதில் ஒரு ஒரு சின்ன சின்ன முள் இருந்தாலும் கரெக்டாக எடுத்துட்டு போனால் நல்லது, இல்லைன்னா பசங்க அது வெங்காயத்தை கூட சேர்ந்து முழுங்கிட்டாங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும்। ரொம்ப சின்ன முள்ளெல்லாம் இல்லாமல் இருக்கிற மீன் வந்து இதை மாதிரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிங்களேன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்। இது சண்டேன்றதால சரி எப்பவுமே ஒரே மாதிரி மீன் வாங்கினா ஃப்ரை பண்ணி கொடுக்காம இப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான்। ஆனால் செம்ம டேஸ்டியாக இருந்தது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்। କରିବା ପାଇଁ ଛୋଟ ଛୋଟ କଣ୍ଟା ସବୁ ଅଛି ନା ସବୁ କାଢ଼ିଦେବ ତ ଭଲ ରହିବ। ଛୋଟ ପିଆଜ ୟୁଜ୍ କରିବ ତ ବଢ଼ିଆ ରହିବ ଏ ଫ୍ରାଇ କରିବା ପାଇଁ। ମୁଁ ଏଇନା ଏଇଟା ବାଦାମ ତେଲ ୟୁଜ୍ କରୁଛି, ସୋରିଷ ତେଲ ନାହିଁ, ବାଦାମ ତେଲ ବି ୟୁଜ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଆଉ ଗୋଟେ ଟାଇପ୍ର ଗୋଟେ ସେମ୍ ତେଲ କିଚେନ୍ ରୁମ୍ରେ ୟୁଜ୍ କରିବ ତ ଭଲ ନାହିଁ। ଏବେ 3-4 ତେଲ ୟୁଜ୍ କରିକି ଡିଫରେଣ୍ଟର ଟିକେ ଚେଞ୍ଜ କରିକି யூஸ் கருவது தேக பை போல। ସେଇଟା ପାଇଁ ମୁଁ ବାଦାମ ତେଲ ବି କରିବ, ସୋରିଷ ତେଲ, நார்மல் ரீஃபண்ட் ஆயில் பி யூஸ் করছি। ஒரே எண்ணெய் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க, அதனால நான் கடலை எண்ணெயும் யூஸ் பண்ணுவேன், கடுகு எண்ணெயும் யூஸ் பண்ணுவேன், ரீஃபண்ட் ஆயிலும் யூஸ் பண்ணுவேன்। இதுக்கு வந்து நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன்। கடலை எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய தான் போடணும், போட்டுட்டு கொஞ்சம் ஹையில் வச்சோம்னா அதோட ஸ்மெல் போயிடும்। கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் போடணும்। ବାଦାମ ତେଲ ୟୁଜ୍ କରୁଛି, ବାଦାମ ତେଲ, ସୋରିଷ ଆଉ ବିରି ଟିକେ ପକିବା ପାଇଁ ଦରକାର। ଗାର୍ଲିକ ନା ଛୋଟ ଛୋଟ ଏମିତି ଚିଞ୍ଚିକି ପକିବା ପାଇଁ ଦରକାର। 2ଟା ରସୁଣ ପକିବା ପାଇଁ ଦରକାର। ଆଉ ପିଆଜ ନା ଛୋଟ ପିଆଜ ଆଉ ବଡ଼ ପିଆଜ 2ଟା ମିଶିକି ମୁଁ ପକେଇ ଦେଉଛି। ବଡ଼ ପିଆଜ ଗୋଟେ, ଛୋଟ ପିଆଜ ଟିକେ ବେଶୀ ପକିକି ஃப்ரை କରିବା ପାଇଁ ଦରକାର। இதில் வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்। நான் சின்ன வெங்காயம் பாதி, பெரிய வெங்காயம் பாதி ரெண்டுமே இது பண்ணியிருக்கேன்। பச்சை மிளகா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுங்க நீங்கள் பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால்। எங்கள் வீட்டில் சின்ன பசங்க இருக்கிறதால அந்த பச்சை மிளகா கரெக்டாக எடுத்துட்டேன்னா அந்த காரம் மட்டும் அவங்களுக்கு தெரியாது, அதுக்காக நான் பெருசாக தான் கட் பண்ணி போடுவேன்। கருவேப்பிலை உப்பு போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணால், ரொம்ப ஃப்ரை பண்ண வேணாம், கொஞ்சம் மீடியம் ஃப்ரை பண்ணிட்டாவே நல்லாயிருக்கும்। இதில் ବେଶୀ ଫ୍ରାଇ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ ପିଆଜ। ମୁଁ ସବୁ ବଡ଼ ଲଙ୍କା ନା ବଡ଼ ବଡ଼ କଟ୍ କରିକି ପକିବ। ଏ ଭିତରେ ବଡ଼ ଲୋକ ଖାଇବ ତ ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିକି ପକିବ ତ ଟେଷ୍ଟ ବଢ଼ିଆ ରହିବ। ଆମ ଘରେ ଛୋଟ ପିଲା ଅଛି ନା, ତାଙ୍କ ସେ ଲଙ୍କା କାଢ଼ିଦେବା ଟାଇମ୍ରେ ରାଗ ତାଙ୍କୁ ଜାଣି ପଡ଼ିବ ନାହିଁ। ଜିଞ୍ଜର ଗାର୍ଲିକ ପେଷ୍ଟ ଟିକେ ପକିବା ପାଇଁ ଦରକାର। ଏ ମାଛ ଟିକେ ସ୍ମେଲ୍ ଆସିବ, ଏସବୁ ପକିବା ଟାଇମ୍ରେ ସେ ମାଛର ସ୍ମେଲ୍ ଜାଣି ପଡ଼ିବ ନାହିଁ, ସେଇଟା ପାଇଁ।
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் போட்டிருக்கேன். ஆல்ரெடி பூண்டும் இடிச்சு போட்டிருக்கேன். இந்த மீன் வந்து கொஞ்சம் ஸ்மெல் ஜாஸ்தியா வரும்ல, அந்த கவுச்சி ஸ்மெல் அப்படின்வாங்க. அதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணோடனே இந்த ஸ்டேஜ்ல வந்து மீன் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு தான் அதை நான் அவிச்சு வச்சிருக்கேன். அதனால இப்போ உப்பு போடும்போது கொஞ்சம் பார்த்து போடணும். அந்த மீன் நம்ம முள்ளெல்லாம் எடுத்து வச்சிருக்குது இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணோம். இப்போ ऑलरेडी ମାଛର ମୁଁ ଲୁଣ ପକେଇକି ମିକ୍ସ କରିକି ସେଇଟା ସିଝିକି ରଖୁଛି। ସେଇଟା ପାଇଁ ଏବେ ଲୁଣ ପକେଇବା ଟାଇମ୍ରେ ଟିକେ କେୟାରଫୁଲ୍ରେ ଟିକେ କମ୍ରେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ଆଉ କଣ୍ଟା ସବୁ କାଢ଼ିକି ଅଛି ନା ସେମ୍ ମାଛ ଏ டைம்ରେ ପକେଇକି ஃப்ரை କରିବା ପାଇଁ ଦରକାର। இது கொஞ்சமா வந்து அந்த மீன் ஃப்ரை பண்ற மசாலா இருக்குல்ல அது போட்டிங்களேன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இதோட டேஸ்ட்। ମାଛ ଫ୍ରାଏ କରିବା ମସଲା ଅଛି ସେଇଟା ଟିକେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର, ନାଇଁ ତ ଚିକେନ ମସଲା ବି ଟିକେ ପକେଇବା ତ ଭଲ ରହିବ। ଆଉ ଜିରା ପାଉଡର ଟିକେ ପକେଇ ଦଉଛି, ଆଉ ଗୋଲମରିଚ ପାଉଡର ଟିକେ ବେଶୀ ପକେଇବା ତ ଏ ମାଛର ଟେଷ୍ଟ ଆଉ ବି ବଢିଆ ଆସିବ। ଏସବୁ ପକେଇକି ପାଣି ଟିକେ ବି ପକେଇବା ନାହିଁ, ଭଲ ତେଲରେ ଟିକେ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଗୋଲମରିଚ ପାଉଡର ନା ଏ ମାଛର ଟେଷ୍ଟ ଆଉ ବି ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ ସେଇଟା ପାଇଁ। இது நீங்க சிக்கன் இன்கேஸ் மீன் ஃப்ரை பண்ற மசாலானா சிக்கன் 65 மசாலா இருந்தா கூட கொஞ்சமா போட்டிங்களேன்னா நல்லா இருக்கும்। ஆனா மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டிங்களேன்னா நல்லா இருக்கும்। ସବୁ ମସଲା ଭଲ ଫ୍ରାଇ ହୋଇଗଲା। ସେ ମାଛ ନା ଏବେ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। எல்லா மசாலாவும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு। அந்த மசாலாவை இது கூட போட்டுட்டு மீன் நம்ம முள்ளெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம்ல அதை இது கூட போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும், நல்லா ஃப்ரை பண்ணணும் கொஞ்சம் கிறிஸ்பியாக, அப்போ தான் நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டு। உப்பு பச்சை மிளகா காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கு। இன்கேஸ் உப்பு கம்மியாக இருந்தால் இப்போ செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டிங்களேன்னா கரெக்டாக இருக்கும்। ஏன்னா மீனும் மிக்ஸ் பண்ணிட்டோம், இப்போ அதோட உப்பு வந்து எவ்வளோ ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து முட்டை அது கூட சேர்க்கணும், இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு முட்டை உடச்சி ஊற்றி கூட சென்டராக நீங்கள் கொஞ்சம் மிளகு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா முட்டை பொடி மாசும் இது கூட சேர்ந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்। ரசம் இல்லைன்னா சாம்பார் கூட பண்ணிங்களேன்னா நல்லாயிருக்கும்। மிளகுத்தூள் நான் போட்டிருக்கேன்। ଗୋଲମରିଚନା ଏ ଷ୍ଟେଜ୍ରେ ପକାଇବା ପାଇଁ ଦରକାର, ବେଶୀ ପକେଇକି ମିକ୍ସ କରିବା, ଭଲ ଟିକେ କ୍ରିସ୍ପିରେ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଆଉ ସ୍ପ୍ରିଙ୍ଗ ଆନିୟନ୍ ରହିବା டைம்ରେ ସେଇଟା ବି ଏ ଭିତରେ மிக்ஸ் କରିବା டைம்ରେ ବଢ଼ିଆ ରହିବ டேஸ்ட்டு। வெங்காயத்தாள் இருந்ததுன்னா அதை நீங்கள் கட் பண்ணி லாஸ்ட்டாக போட்டிங்களேன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் அதிகமாக இருக்கும்। இது மீன் வந்து சாப்பிடாத பசங்களும் சாப்பிடலாம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா, இது முட்டை பொடி மாசு அப்படின்னு சொல்லிட்டு பசங்க சாப்பிட்ருவாங்க। அது கூட சின்ன வெங்காயம் நம்ம போட்டு யூஸ் பண்ணோம்னா அதோட டேஸ்ட்டும் ஸ்மெல்லுமே நல்லாயிருக்கும்। ଏ ମାଛ ନା ତାମିଲନାଡୁରେ ପୁଟ୍ଟୁ କହିବ, ଆଉ ଗୋଟେ ଶାର୍କ ମାଛ ଅଛି ସେ ମାଛର ସରା ପୁଟ୍ଟୁ କରିବେ, ସେ ବେଶୀ ଫେମସ୍। ମୁଁ ଏନା ସବୁ ଯେଉଁ ବି ସମୁଦ୍ର ମାଛ ଅଛି ନା ସେଇଟା ବେଶୀ କଣ୍ଟା ରହିବ ନା, ଆଉ ପିଲାମାନଙ୍କୁ ଖାଇବା ପାଇଁ ଭଲ ରହିବ ନା, ଟିକେ ଡିଫରେଣ୍ଟ କରିବା ପାଇଁ ଯେଉଁ ବି ମାଛ ବି ଏମିତି କରିପାରିବ, ଡିଫରେଣ୍ଟର ରହିବ। ଏଇଟା ଟିକେ ଆଳୁ ମିକ୍ସ କରିକି ଆମ କାଟଲା ଟାଇପ୍ର ବି କରିପାରିବ। ଏଇଟା ଆମର ମାଛ ପୋଡ଼ି ମାଛ ରେଡ଼ି ହୋଇଗଲା, ମାଛ ପୁଟ୍ଟୁ ରେଡ଼ି ହୋଇଗଲା। ତାମିଲନାଡୁର ପୁଟ୍ଟୁ କହିବ ଏଇଟା। ଆଉ ସ୍ପ୍ରିଙ୍ଗ ଆନିୟନ୍ ଟିକେ ଧନିଆ ପତ୍ର ମିକ୍ସ କରିକି ପିଲାମାନେ ଗରମ ଗରମ ସର୍ଭ କରିବା ପାଇଁ ଦରକାର। இது மீன் வந்து ரெடி ஆயிடுச்சு। நான் லாஸ்ட்டாக வெங்காயத்தாலும் கொத்தமல்லியும் கொஞ்சம் போட்டிருக்கேன்। இது கூட வந்துட்டு நீங்கள் முட்டையும் போட்டுட்டு பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாக। சண்டேயில் ஒரே மாதிரி மீன் ஃப்ரை பண்ணி, மீனுனாவே ஃப்ரை பண்ணுறது இல்லைன்னா குழம்பு பண்ணுறது எல்லாமே இதை மாதிரி பண்ணி கொடுக்கலாம்। எங்களோட சண்டே லஞ்ச் ரெடி। சாம்பார்னா பிளெயின் டாலி, இதில் தக்காளி எல்லாம் போட்டிருக்கேன்। சாப்பாடு ஒரு வாழை மீன் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன், மீன் புட்டு, சாப்பாடு, அவ்வளோதான்। என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், शेयर பண்ணுங்கள், என்னோட ଚ୍ୟାନେଲ୍ ସବସ୍କ୍ରାଇବ୍ பண்ணுங்கள்। ଆମ ଭିଡ଼ିଓ ଆପଣମାନଙ୍କୁ ଭଲ ଲାଗିବ ତ ଲାଇକ୍ କରନ୍ତୁ, କମେଣ୍ଟ କରନ୍ତୁ, ସେୟାର କରନ୍ତୁ, ଆମ ଚ୍ୟାନେଲ୍କୁ ସବସ୍କ୍ରାଇବ୍ କରନ୍ତୁ। ଆମ ସଣ୍ଡେରେ ଏଇଟା ସଣ୍ଡେରେ ମେନୁ ମାଛରେ ଏମିତି ଡିଫରେଣ୍ଟର କରିକି ଭଲ ଲାଗୁଛି, ଆପଣ ବି ଟ୍ରାଏ କରନ୍ତୁ। ଥ୍ୟାଙ୍କ ୟୁ।